ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷவிதமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பாக்கியவான்கள் யார்? உங்களுக்கு நல்லா தெரியும். பாக்கியவான்கள் யார்? யார் பாக்கியவான்கள்? நல்ல அருமையான ஒரு பாடம் உங்களுக்கு திடீரென்று நினைவில் வந்திருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம். பைபிள் முழுவதுமாக பாக்கியவான்கள் யார் என்ற நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான பாடம் இது. ரொம்ப நிறைய சொல்லுவாங்க ஜனங்கள் இல்லையா, நினைப்பாங்க இவன் ரொம்ப பாக்கியம் பெற்றோம்பா, நல்ல ஒரு வீடு இருந்தா ரொம்ப பாக்கியவான்கள், நல்ல ஒரு மனைவி இருந்தா, நல்ல ஒரு வாகனம் இருந்தா, நல்ல ஒரு வேலை இருந்தா, நல்ல ஒரு சமுதாயத்துல பேர் இருந்தா, நல்ல பேரு வசதி வாய்ப்புகள் இருந்தால், இப்படி சமுதாயத்துல நல்ல நல்ல பொசிஷன்ல இருந்தா பரவாயில்ல, பாக்கியவான்கள் பாக்கியவதிகள், நல்ல குடும்பம், பாக்கியமான குடும்பம் என்று சொல்லுவாங்க. ஆனா இது உலக பிரகாரமாக அவர்கள் நிறைவா இருக்கிறத பார்த்து சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனா பைபிள் அவைகளும் குறித்து சொல்லப்படுகிறது. அவைகளுக்கு மேலாக பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், துதிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தைகள் தான் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? பாக்கியவான்கள் யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை மலப்பிரசங்கம் என்று சொல்வார்கள். இந்த மலப்பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பாக்கியவான்களை பற்றி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாக்கியங்களில பாக்கியவான்களை குறித்து அருமையா பேசியிருக்கிறார். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அப்பொழுது அவர் ஒரு மலையின் மேல் போய் உட்கார்ந்து அப்பொழுது அவர் வாயை திறந்து பேசின வார்த்தையில் ஆவன. அருமையான ஒரு வார்த்தையில பாருங்க. மத்தேயு, என்னோடு கூட பைபிளை திருப்பி கொள்ளுங்கள் தயவு செய்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாக்கியங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னவைகள் என்னவெனில், 3ஆம் வசனத்துல கவனிங்க. ஆவில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசியை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அற்புதமான ஒரு வார்த்தை. யாரெல்லாம் பாக்கியவான்கள்? ஆவியில் எளிமுள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நிந்தனைகள், அவமானங்கள், பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பாக்கியமான ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நாளா பிரசங்கக்கூடிய பிரசங்கங்கள் இவைகள். பட் இவைகளை பாக்கியவான்கள் யார் என்ற தலைப்புல நான் சுருக்கமாக நான் படித்து விட்டேன். இன்னும் அதை வருகிற நாட்களில் விரிவாக கற்றுக்கொள்ளக்கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. தோமா கிட்ட சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து இருக்கிறார், அவர் உயிரோடு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே நான் நம்ப மாட்டேன். அவருடைய கைகளிலே அந்த காயத்தை பார்த்து அந்த விழாவில் என்னுடைய கையை விடவேன், அவருடைய விழாவில் என்னுடைய விரல்களை விடவேன், அவருடைய காயத்துல என்னுடைய விரலை விட வேண்டும், ஆனா அப்போதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது இயேசு வந்து அவர் நடுவே நின்றார். அப்பொழுது தோமா அதிர்ந்து போனார். நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய், காணாது இருக்கிறவர்கள், நாம் எல்லாரும் காணாதவர்கள். இந்த தலைமுறை 42 தலைமுறை முடிஞ்ச பிற்பாடு ஆண்டவராகிய தேவன் அற்புதமாக அவர் வாழ்ந்தார், மரித்தான், உயிர்த்தான்,
உபதேசித்தான், மீண்டும் பரலோகத்தில் போய் பிதாவின் வலது பரிசல் வீற்று கொண்டு இருக்கிறான். அங்கிருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அங்கிருந்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எங்கே வியாபித்து இருக்கிறவர் அந்த தேவன். ஆகவே பாக்கியவான்கள் யார்? பாக்கியவான்கள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவர் நாமத்தை நிமித்தமா ஞானஸ்நானம் பெற்று சபையில சேர்க்கப்படும் பொழுது பாக்கியத்தை அடைகிறார்கள். அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவ சபையில சேர்க்கப்படும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கை கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், பரலோகத்துக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆசாரியர்கள், பரிசுத்த கூட்டம். அற்புதமான வார்த்தைகள் எவ்வளவு சொல்லலாம். ராயல் பீப்புள் வி ஆர். சங்கீதம் 84 சங்கீதம், சங்கீதம் 84 சங்கீதம் வசனம் 4 வசனம் கவனிங்க. உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுது உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அவருடைய ஆலயத்துல, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தா பாக்கியம், ரொம்ப பாக்கியம்னா அந்த அளவுல பாக்கியம். கோராகின் புத்திரர் எழுதுகிற இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கோராகின் புத்திரர் யாரு? அன்றைக்கு எதிர்த்தவர்கள் கோராக், தாத்தான், அபிராம், ஓனான். இவனுங்க 4 பேரும் 4 கோத்திரங்கள் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா, மீரியாமுக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா பேசினவர்கள். அவர்களில் கோராகின் புத்திரர் பயங்கரமானவர்கள், கோராகின் கோத்திரம். ஆனா ஆண்டவராய் தேவன் அவர்கள் எல்லாரும் அழித்தார் வனாந்தரத்துல. என்னாகமம் 16 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், என்னாகமம் அந்த 14 அதிகாரம், 13 அதிகாரம், 16 அதிகாரம் முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அழிந்து போனார்கள். அதுல ஒரே ஒரு சந்ததியை ஆண்டவர் அந்த கோராகின் சந்ததியிலிருந்து ஒரு கோடியை ஒருத்தரை தெரிந்து கொண்டு அவர்கள் சந்ததியை சாட்சியாக வைத்தார். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான், ஆண்டவருடைய கூடாரத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சந்ததியில ஆகாமிய கூடாரங்கள் இருப்பதை பார்க்கலும் ஆண்டவருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதை நலம். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்கு விரோதமா பேசக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு அவருடைய சபை என்ற கிறிஸ்துவ சபையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். ஆகவே கோராகின் புத்திரருக்குள்ள ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட கித்தியும் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம் என்று 84 சங்கீதத்தை வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீதிமான்களாக? நீதிமான்களுடைய பிள்ளைங்க ரவுடிங்க, கேடிங்க, கெட்டவர்கள், துன்மார்க்கமான பிள்ளைகளா இருக்கிறார்கள். அவங்க குட் சில்ட்ரனே கிடையாது பாருங்க. நோ குட் கேரக்டரே கிடையாது. பெரிய பாஸ்டர் பையன், தண்ணி அடிக்கிறவன், பீடி அடிக்கிறவன், உபச்சாரம் பண்ணுவன், வேசித்தனம் பண்றவன், அடிக்கடிக்கு பீருக்கு அடிக்க போறவன், இவனுங்களெல்லாம் நிறைய பேர் சொல்லவில்லை, நான் கொஞ்சம் பேரை மாத்திரம் தான். ஒரு 30% தான் பெரிய பெரிய பாஸ்டருடைய பிள்ளைங்க கேடுகட்ட வழியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த கோராகின் புத்திரர் ஒரு பாடம், லெசன். எங்க அப்பா அம்மா செஞ்சது போல, எங்கள் முற்பிதாக்கள் செய்தது போல நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமா செய்யக்கூடாது. இந்த சந்ததி வாழ்ந்து ஆண்டவருக்காக கனி கொடுத்தார்கள், ஆண்டவருக்காக தொண்டு செய்தார்கள், ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் சங்கீதம் 80 சங்கீதம் 84 சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களில் 12 வசனம், 5 அதிகாரம் 3 வசனம், பக்தியாக ஆண்டவருடைய சமூகத்துல நான் இருப்பேன், பக்தியாக ஆண்டவருடைய சமூகத்துல நான் நிலைத்திருப்பேன். அந்த பக்தின் ஆண்டவரை பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார் உன் பக்தி. ஆகதான் சங்கீதம் 5 சங்கீதம் 3 வசனத்துல, கர்த்தாவே காலையில என் சத்தத்தை கேட்டருளும், காலையில உமக்கு நேரா வந்து உமக்கு நேரே வந்து பயம் பக்தியாக காத்திருப்பேன், ஆயத்தமாகி காத்திருப்பேன் பயம் பக்தியாக. காலையில் இந்த கோராகின் புத்திரர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். உலகத்துல மக்கள் ட்ரிப்பு போறதை நாம் பார்க்கிறோம். டூரிஸ்ட் பிளேஸுங்களை பார்க்கும்போது மிகவும் ஆசையா இருக்கும். அந்த பொருள் காட்சி, அவைகள் எல்லாம், அந்த மலர்கள், அந்த இயற்கை, அதை காட்டிலும் ஆலயத்தின் மேல இருக்கிற ஆசை, சிலருடைய பக்தர்களுடைய ஆசை. பாக்கியவான்கள் அவர்கள் எல்லாம். அற்புதமான வார்த்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 2 சாமுவேல் புஸ்தகம் 7 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் தாவீதுக்கு வந்த ஒரு பெரிய ஆசை என்னன்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும். ஆண்டவருடைய ஆலயத்து மேல இருக்கிற ஆசை. நான் நல்ல வீட்டுல இருக்கிறேன்,
தேவனுடைய கூடாரம் திரைகள் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும் ஒரு ஆசை. ஆகாய் 1:8 என் ஆலயத்தின் மேல யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிற கேள்வியா இருக்குது. இதோ மலைகளை கடந்து சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அது மேல நான் பிரியமா இருக்கிறேன். சபையை கட்டுங்கள், சபையை கட்டணும், கிறிஸ்து சபையை கட்டணும், தேவ ஆலயத்தை கட்டணும் என்ற ஆசை தாவீதுக்கு உண்டு. ஆகையினாலதான் தாவீது அற்புதமாக இந்த 1 நாளாகமம் 22 14 1 நாளாகமம் 29 1 முதல் 14 என் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் மரங்கள் சேகரித்து அவைகளை நான் கட்டினதற்காக அவைகளை சேகரித்து வைத்திருக்கிற இவைகள் எல்லாம் என் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் வைத்திருக்கிற ஆசை என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகையினாலதான் சங்கீதம் 132 சங்கீதம் 132 வசனம் 1 முதல் 3 என் தேவனாகிய என் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட மட்டும் நான் கண்களுக்கு நித்திரை வரவிட்டாமல் இருப்பேன், அந்த கட்டில் மேல ஏறி கூட நான் நித்திரை செய்வதில் என்று புலம்புகிறார், அழுகிறார், பொருத்தனை செலுத்துகிறத பார்க்கிறோம். ஏனென்றால் ஆலயத்து மேல ஆசை. பழைய ஏற்பாட்டுல கட்டணம் கட்டி ஆண்டவர் ஆராதித்தார்கள், புதிய ஏற்பாட்டுல கூட கட்டணம் கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிவிட்டார். 1 கொரிந்தியர் 3 16 17 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6 19 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3 16 17 1 கொரிந்தியர் 6:19 நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு சத்தியத்தை சொல்லி அந்த மனிதன் ஆண்டவருக்குள்ள நடத்தினார். ஒரு ஆலயத்துல ஒரு கட்டிடமாக, ஒரு கிரீடத்துல ஒரு முத்தாக. ஆகவே நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும், ஆத்த மக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும், காஸ்பல் சொல்ல வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த பிரதான ஒரு கட்டளையாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தால் என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் சாப்பாடு கிடைக்குமா, துணி கிடைக்குமா, ஸ்பான்சர் கிடைக்குமா, எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு கிடைக்குமா, எங்களுக்கு நன்மைகளை கிடைக்கும், ஒன்றை கிடைக்காத சபைக்கு வந்தா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு சபைக்கு வந்தா உங்களுக்கு நித்திய ஜீவனை கிடைக்கும், உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற தரித்திரம், பாவம், சாபம் எல்லாமே உங்களை விட்டு போகும். பரலோகத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அதுக்கு மேலாக நித்திய ஜீவன் கிடைக்கும், உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் சபைக்கு வந்தா. ஆனா சில நேரங்களில் பைபிள்ல கிடைக்கிற வார்த்தைகளை நீங்கள் பாருங்க. சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும்? ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு ஞானம் கிடைக்கும், ஒரு நல்ல வழி கிடைக்கும், ஒரு நல்ல போதனை கிடைக்கும், நல்ல கிருபைகள் கிடைக்கும், ஒரு ஐக்கியம் கிடைக்கும், ஒரு அன்பு கிடைக்கும். ஒரு கஷ்டத்துல, நஷ்டத்துல, துன்பத்துல வாடுகிற நேரங்களில் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மை உண்டாகும். ஆகவே ஆலயத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும் என்ற பைபிள் நமக்கு அழகாக நிறைய காரியங்களை சொல்லப்படுது. முதலாவதாக 84 சங்கீதம் 4:5 பாருங்க. உம்முடைய வீட்டுல வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். உண்மையில பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில செம்மையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவ்வளவு அற்புதமாக சங்கீதம் 84:4-5 உம்முடைய வீட்டுல வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டு இருப்பார்கள். சபைக்கு வந்தா ஒரு பாடல். உங்களில துன்பப்படுகிறவன் ஜெபிக்க கடவான், சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவான், ஜெபம் பண்ணலாம், துதிக்கலாம், ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சபைக்கு வந்தா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஆசீர்வாதம். சபைக்கு வந்தா இவ்வளவு நன்மைகள் எல்லாம் இங்க நடக்கும். சபைக்கு வந்தா ஒரு ஐக்கியம் கிடைக்கும், சபைக்கு வந்தா ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே நீதிமொழிகள் இரண்டாவதாக ஏசாயா புஸ்தகம் 2 ஏசாயா புஸ்தகம் 2 ஐசையா chapter 2 verse 3-4 2-3 ஏசாயா 2:3 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில்
சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தால் தேவனுடைய வழிகள், பரலோகத்துக்குரிய வழி, நரகத்தின் வழி போகாதபடிக்கு பரலோகத்தின் வழியை தெரிந்து கொள்கிறோம். தேவனுடைய நல்ல வழிகளை நமக்கு போதித்து செம்மையான வழியில ஆண்டவர் போதிக்கிறார். உண்மையில் நான் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உனக்கு நல்ல வழிகளை காட்டுகிற தேவனாய் கர்த்தர் என்று பைபிள் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, சபைக்கு வந்தா என்ன கிடைக்கின்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. சபைக்கு வந்தா நமக்கு நல்ல வழி கிடைக்கும், பரலோகத்துக்கு போகும் பாதை கிடைக்கிறத நான் பார்க்கிறோம். ஆகவே அற்புதமாக மூன்றாவதாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:20. நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனாகிறவனோ நாசம் அடைவான். அப்போ ஒரு ஐக்கியம், ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு புத்தி, ஒரு தெளிவு சபைக்கு வந்தா, சபையில வந்து இருக்கிறவங்க பாருங்க, படிக்காதவங்க தான், கொஞ்சம் படிப்பு தான், ஆனா அவர்கள் யாருன்னு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும், உலகம் யாருன்னு தெரியும், நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தெரியும், பரலோகத்துக்கு போனா எப்படி வாழணும்னு தெரியும். அதை குறித்து தெரிந்து கொள்வார்கள். ஞானிகளோடு கூட சபையில இருக்கிறவர்கள் ஞானிகள் தான். படிக்காம இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், இல்லாதவர்களா இருக்கலாம், பட் ஞானிகள், அறிவாளிகள். ஐக்கியம் மிக முக்கியமானது. ஆகிய 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஞானம், 31ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து ஞானம், நீதி, நேர்மை, சமாதானம், சந்தோஷமா இருக்கிறார். இந்த இடத்துல வந்தா உங்களுக்கு இவைகள் எல்லாம் பொக்கிஷங்களா கிடைக்கும். 4ஆவதாக அந்த ஞானம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3, 4 வசனங்களில் அந்த ஞானத்தை, ஞானமாகிய ஜீவ வசனம், ஜீவனை நாங்கள் தொட்டு பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் கூட இருந்தோம், நாங்கள் பேசினோம். அந்த ஜீவனுள்ள வார்த்தை இங்கே கிடைக்கும். 4ஆவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆவதாக 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை கவனித்து பாருங்களேன். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3, 4 வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள். சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு பிற்பாடு சாலமோன் ஜெபிக்கும் பொழுது அவரு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பொழுது அந்த வார்த்தைகளை கர்த்தரும் பேசுகிற வார்த்தைகளாக தென்படுகிறது. கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2 தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தை, உன் வேண்டுதல்களை கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். என் இருதயம் இந்த ஆலயத்தில் இருக்கும், என் கண்கள் இந்த இடத்துல இருக்கும், என் மனசு இந்த இடத்துல இருக்கும். நான் இதை ஆசீர்வதித்திருக்கேன், என் நாமம் இந்த இடத்துல இருக்கும், தரித்து இருக்கிறேன். நீங்க இந்த இடத்துல வந்தா உங்க விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், உங்களுக்கு கண்ணீர்கள், கலக்கங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் இவைகள் எல்லாம் நீங்கி நான் கண்ணீரை தொடிக்கிற தேவனா இருக்கு. நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 92ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை வாசிக்கிறோம் என்றால், சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 13, 14 அருமையான ஒரு வார்த்தை. நீதிமான பனையை போல செழிப்பான், லீபனோன்ல கேதுரை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்படணும். என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் ஆண்டவராக இயேசு சொன்னார். ஆலயத்துல நாட்டப்படும் பொழுது நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பேன் என்று சங்கீதம் 52 8ஆம் வசனத்துல தாவீதானவர் சொல்லி இருக்கிறார். 52:8 சங்கீதத்துல தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டால் எப்படி இருப்பார்கள் என்றால் செழிப்பா இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பார்கள், நன்மையா இருப்பார்கள், தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்வார்கள். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ரொம்ப பெரிதா இருக்கும். ஆகாய் புஸ்தகம் 2:9 வாசிக்கிறோம். சகல ஜாதிகளையும் அசை பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் 9ஆம் வசனத்துல. எனவே இந்த ஆலயத்தில் மகிமை காணலாம், மகிமின் தேவனை தரிசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள், சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், சங்கீதம் 27 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய பிரசன்னம்,
அவருடைய ஆலயத்துல அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவர் கிருபை, அவருடைய வார்த்தைகள் இந்த ஆலயமாகிய இந்த இடத்துல நம்ம காணலாம். ஆகையினாலதான் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆலயத்துல இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீத புஸ்தகம் 36 சங்கீதம் 8 வசனம் பாருங்களேன். 36:8, சங்கீதம் 36 சங்கீதம் வசனம் 8 வசனம் கவனிங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். அதனால்தான் ஆலயத்துக்கு வருகிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள். ஏன் சபைக்கு ஓடி வருகிறார்களா? சபையில வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணா போதும், சபையில வந்து கொஞ்சம் ஆராதித்தா போதும், ஆண்டவரை துதிச்சா போதும், தாகம் தீரும். அவங்களுடைய ஆண்டவர் மேல இருக்கிற ஏக்கங்கள். ஆகவே யார் பாக்கியவான்கள்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், வேதத்தை கை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 1 சங்கீதம் வசனம் 2 வசனம் 3 வசனம் பாருங்களேன். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவன் நீர்க்காலங்கள் ஓரமா நடப்பட்டு தான் காலத்துல கனிய தந்து இளவுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஆகையினால நீதிமான்கள் யார்? யார் பாக்கியவான்கள்? யார் உத்தமர்கள்? யார் சிறந்தவர்கள்? யார் உயர்ந்தவர்கள்? எவ்வளவோ பாடங்களை எடுக்கலாம் இதிலெல்லாம். ஆகவே என் தாசனாகிய யோபு உத்தமன், தாவீது நீதிமான் உத்தமன். எனவே யார் பாக்கியவான்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னும் வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு வசனங்களாக தனியாக நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நாமம் மகிம்படட்டும், கர்த்தருடைய நாமம் மகிம்படட்டும். இந்த வார்த்தையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. எவ்வளவு தூரம் வந்தீங்க?